வரவேற்புரை நல்கிய மதிப்பிற்குரிய சீனி பிரபாகரன் ஐயா அவர்களே, சுகந்தி அம்மா அவர்களே, அறிமுகப்படுத்திய அன்பிற்குரிய அரசு செல்லையா அவர்களே, மற்றும் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்களே, பேராசிரியர் மருதூர் அரங்கராசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் நான் இந்த இணைய வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ ஒரு சடங்கிற்காக சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல இவை. ஏனென்றால் கடந்த கால ஒரு 2000 ஆண்டு கால வரலாற்றில் தமிழ் பெருவேந்தர்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்றார்கள். கங்கை கொண்டான், கடாரங்கொண்டான் என்றெல்லாம் பெயர் பெற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்ற நாடுகளிலெல்லாம் அவர்கள் தங்கி வாழவில்லை. அங்கு மக்களை குடியேற்றவும் இல்லை. அப்படியெல்லாம் செய்திருந்தால் தமிழ் அந்த நாடுகளிலெல்லாம் வேரூன்றி வளர்ந்திருக்கும். அவர்கள் காலையிலே வென்றார்கள், மாலையிலே அங்கங்கே அவரவர்களிடமே ஆட்சியை ஒப்படைத்து விட்டு திரும்பி விட்டார்கள் என்ற ஒரு பெருந்தன்மையான வரலாறே தமிழை உலகமெங்கும் பரவாமல் நிறுத்திவிட்டது. அதனை முறியடிக்கின்ற வகையில் இன்றைக்கு அயற்புலம் போந்து பல நாடுகளிலும் குடியேறி அங்கெல்லாம் தமிழை வேரூன்றி வளரச் செய்யக்கூடிய மாபெரும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ சென்றோம், வசதியாக வாழ்ந்தோம் என்று கருதாமல் நம்முடைய வரும் தலைமுறைகளெல்லாம் தமிழ் பேச வேண்டும், தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறிவிடக் கூடாது என்ற உணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தை நான் மிகவும் போற்றுகிறேன். இன்னும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு இந்த தமிழ் வாழ வேண்டும், வளர வேண்டும். செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, இழந்த பழம்புகழ் மீள வேண்டும் நாட்டில், எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் என்று புரட்சி கவிஞர் சொன்னது போல, தமிழன் என்ற அந்த முத்திரையை நமக்கு தரக்கூடிய இந்த தமிழ் மொழியில் நல்ல அறிவையும் ஆற்றலையும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திரு அரசு செல்லையா சொல்லுகிற போது 10 வகுப்பு தாண்டி பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சிறப்பாக தூய தமிழில், தனித்தமிழில் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள் என்ற அந்த சொற்களை கேட்கின்ற போது என் உள்ளத்தில் இன்பம் ஊற்றெடுக்கிறது. அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்போது சுருக்கமாக எனக்கு பின்னே 2 அறிஞர் பெருமக்கள் சில செயல் திட்டங்களை குறித்து அவர்களும் பேச இருக்கிறார்கள். பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தலைவராக பணியாற்றக்கூடியவர். அவர் வழியாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, தமிழ் பயில்வோர்க்கு, பயிற்றுவிப்போருக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறார். அந்த செயல்பாட்டில் சிறு தேக்கம் இருந்ததனை கூட அவர்கள் களைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து பேராசிரியர் மருதூர் அரங்கராசன் அவர்கள் தமிழ் பயிற்றுவிப்பதில் மிகப்பெரிய ஒரு வல்லுனர். அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் தவறின்றி தமிழ் எழுத என்று ஒரு நூலை அனைவரும் பயில வேண்டும். அது மிக சுருக்கமாக சூத்திரங்களை சொல்லி அச்சுறுத்தாமல் மிக எளிமையாக எல்லாருக்கும் விதிமுறைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நூலாக விளங்குகிறது. அதன் வழியாக ஒரு புகழ்பெற்று சிங்கப்பூரில் அடிக்கடி அழைக்கப்பெறும் பேராசிரியராக விளங்குகிறார். அவரும் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் அமைவது குறித்தும், எதிர்காலத்தில் இந்த அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் ஆற்ற வேண்டிய பணிகளை குறித்தும் அவர்களும் கருத்து சொல்லுவார்கள். இப்போது நான் சில திட்டங்களை குறித்து சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களுடைய பாட புத்தகங்கள், பயிற்சி புத்தகங்கள் 17 நூல்களையும் நான் பார்த்தேன். ஒரு நல்ல திட்டத்தோடு உருவாக்க பெற்றக்கூடிய அந்த நூல்கள் பாராட்டுக்குரியவை. எனினும் அவற்றில் உள்ள திருத்தங்களை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன்.
அவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த பாடப்புத்தகங்களில் அச்சு, அமைப்பு, படங்கள் அனைத்தும் அழகு. ஆனால் அவற்றுக்கு மேலாக அந்த பாடத்திட்டங்களில் இன்னும் சில ஊட்டமான சில செய்திகளை சேர்க்கலாம், பிழைகளை அகற்றிக் கொள்ளலாம். இன்னும் அதனை தர மேம்பாட்டுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் பள்ளி நிகழ்த்தினாலும் கூட அதனுடைய விளைவு மிக பெரிதாக இருக்கிறது. 365 நாள் பணியாற்றக்கூடிய கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வழியாக சில ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது ஒரு எளிய செயல் இல்லை, மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செயலாகும். பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்பார்கள், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வேலை நாளாக கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணி நாளில் பணியாற்றக்கூடிய இந்த தன்னார்வலர்களை எண்ணி எண்ணி நான் வியப்படைகிறேன். அவர்களுடைய பணி கடப்பாடு, அடுத்த தலைமுறை பற்றிய சிந்தனை, கடமை உணர்ச்சி ஆகியவற்றையெல்லாம் நான் எண்ணி எண்ணி மிகவும் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். இப்போது இனி செய்ய வேண்டிய செயல்களை குறித்து மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் பள்ளி நடத்துவது என்பதும் அதற்காக வகுத்துக் கொண்டிருக்கூடிய பாடத்திட்டமும் சரியானவே. அதற்கு மேலாக பல இடங்களில் நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேறு சில இடங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி முறையும் நான் பார்த்தேன். அவர்களும் என்னுடன் கலந்து பேசினார்கள். இப்போது படிப்படியாக அமெரிக்கா முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை வகுக்க வேண்டும். அமெரிக்கா முழுமைக்குமாக எல்லா பள்ளிகளும் மேற்கொள்ளத்தக்க ஒரு ஒருங்கிணைந்த செறிவான பாடத்திட்டம். அது எப்படி அமைய வேண்டும் என்றால், முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையில் பல நாடுகளிலும், ஜெர்மனி உட்பட, நாங்கள் ஜெர்மனியோடு அந்த பாடத்திட்டத்திலே மருதூர் அரங்கராசன் நான் எல்லாம் தொடர்பு கொண்டவர்கள். அவர்தான் ஜெர்மனிக்குரிய இலக்கண பாடத்திட்டத்தை உருவாக்கியவர். அந்த நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் 2 செய்திகளில் மிக ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, ஒலிப்பு முயற்சி. எழுத்துக்களை ஒலிப்பது பற்றி ஒரு தெளிவான ஒரு பயிற்சி முறை வேண்டும். அது உங்களுடைய பாடத்திட்டத்திலும் இருக்கிறது, பாடநூல்களிலும் இருக்கிறது. அதை செய்முறையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பழைய நூல்களிலெல்லாம் அதற்கான பயிற்சிகள் நிறைய உள்ளன. சிலப்பதிகாரம் அருளிய இளங்கோவடிகள் குழலும் யாழும் அமிழ்தும் குடைத்தனின் மடலை கிளவிக்கு ஒவ்வாதாகி அப்படிங்கிறார். இந்த அழகராய் எப்படியெல்லாம் ஒலிக்கப்பெற வேண்டும் என்பதற்கு இந்த அடியை போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? குழலும் யாழும் அமிழ்தும் குடைத்த நின் மடலை கிளவி அப்படின்னார். அதுபோல ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய பயிற்சி முறையை பற்றி, அந்த உறுப்புகள் இயங்க வேண்டிய முறைமை பற்றி தொல்காப்பியம் மிக அருமையாக சொல்லியிருக்கிறது. அந்த விதிகளை நாம் கொண்டு போக வேண்டியதில்லை, விதிகளுடைய சாரத்தை மிக எளிமையாக சொல்லலாம். தா நா என்று சொன்னால் வளைனா ஒலி என்று அவர்கள் சொல்லுகிறார். அதுபோல இந்த தன்னார்வலர்கள் அந்த பயிற்சியை அளிக்கக்கூடிய வகையில் 1 முதல் 5 வகுப்பு வரையில் எழுத்துக்களை சரியாக ஒலிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அளிக்க வேண்டும். அடுத்தது, வரி வடிவும் அந்த 5 வகுப்புகளுக்குள் தெளிய அமைந்துவிட வேண்டும். எந்த ஐயமும் வருதல் கூடாது. 6ஆம் வகுப்பிலிருந்து படிப்படியாக இலக்கணத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த இலக்கணத்தை ஒரு பயன்பாட்டு முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது நூற்பாக்களையோ, நூற்பாக்கள் இருக்கக்கூடிய தொடர்களையோ, எடுத்துக்காட்டுகளையோ கூட நாம் காட்ட வேண்டும் என்றில்லை. அவற்றை மிக நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய பேச்சு வழக்கிலும் அன்றாட நடைமுறையிலும் இருக்கக்கூடிய தொடர்களை கொண்டு அவர்களுக்கு விளக்கலாம். எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லுகிறேன். கும்பகோணம் கல்லூரியில் பெரும் பேராசிரியராக இருந்த தியாகராஜ செட்டியார் என்பவர் தன்னுடைய வீட்டு திண்ணையிலிருந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு மாணவனுக்கு பாடம் சொல்லுகிறார். ஆகுபெயர் என்றால் என்னன்னு அவர் கேட்கிறார். பையன் உடனே இந்த மெக்கானிக்கலா என்று சொல்வார்கள்,
எந்திர முறையில் அவன் என்ன சொல்லுகிறான், உடனே நூற்பாவை தொடங்குகிறான். ஒன்றன் பெயரான் அதற்கியை பெரிதைன்னு தொடங்கினான். உடனே ஆசிரியர் சொன்னார், அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் நீ நெட்டுரு செய்து ஒப்பிக்கக்கூடிய அந்த நிலை வேண்டாம், கருத்தை சொல். ஆகு பெயர்னா என்ன, நீ எப்படி அறிந்து கொண்டிருக்கிறாய் கேட்டார். அவனுக்கு புரியல. அப்பதான் அந்த பக்கத்துல ஒரு பெண் கீரை விற்று கொண்டு போகிறாள். அதை கூப்பிடு அப்படிங்கிறார். கீரைன்னு கூப்பிடுறாரு. ஏன்பா கீரைன்னு கூப்பிடுற, அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதா? அந்த அம்மா பேர் தெரியாதுங்க. அதனால அதற்கு தொடர்புடைய, அந்த அம்மாவோட தொடர்புடைய இந்த கீரையை சொல்லி, இதுதான்ப்பா ஆகு பெயர்ங்கிறார். இப்படியே அவர் இலக்கணம் சொல்லி கொடுத்து புகழ் பெற்றவர். அதனால அன்றாட வாழ்க்கை முறையில் இந்த இலக்கணத்தை கொண்டு சென்று பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருப்பவற்றை மிக எளிமையாக ஆக்கி கொடுக்க வேண்டும். உங்களுடைய பாட புத்தகத்துல அதெல்லாம் இருக்கு, அவையெல்லாம் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் கொஞ்சம் பின்பற்றி நீங்கள் சொல்லலாம். அதனால அமெரிக்கா முழுமைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை 10 வகுப்புகளுக்கு உருவாக்குதல் என்ற ஒரு பணியை, அது நீண்ட நாள் திட்டம் தான், அதனை மெல்ல மெல்ல செய்ய வேண்டும். 2வது, ஆண்டுதோறும் கோடை காலத்தில் எல்லாரும் விடுமுறையாக இருக்கின்ற காலத்தில் அல்லது அதற்கு ஏற்புடைய மற்றொரு காலத்தில் ஒரு கோடை பள்ளியை நீங்கள் நடத்தலாம். ஒரு 30 நாளோ 40 நாளோ 45 நாளோ. அந்த சாதனை மிக பெரிதாக இருக்கும். அது தன்னார்வலர்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலம், மாணவர்களும் ஓய்வாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தால் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு, அப்போது தமிழ்நாட்டிலிருந்து குறிஞ்சிவேந்தன் போன்ற, மருது அரங்கராசன் போன்ற வல்லுநர்களை அழைத்து இணைய வழியாகவும் நேர் வழியாகவும் பயிற்றக்கூடிய அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது, இந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு பயிற்சி நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறைக்கு அது ஒரு கடப்பாடே உண்டு, அதற்கு ஒரு கடமை உண்டு. அதனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக, இந்த தமிழ் கற்பிக்கக்கூடியவர்கள் 10 வகுப்புகளுக்கு மேல் பயின்று சிறந்த தகுதியை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகியவர்களுக்கு என்ன செய்யலாம், மேலே தொடர்ந்து என்ன செய்யலாம் என்றால், ஏற்கனவே ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையில் இந்த திட்டம் இருக்கிறது. ஒரு சான்றிதழ் வகுப்பு, ஒரு பட்டயம், ஒரு புகுமுக வகுப்பு, அடுத்தபடியாக ஒரு இளங்கலை என்று படிப்படியாக அவர்கள் பட்டம் பெறுவதற்குரிய பாடத்திட்டத்தையும் தேர்வு முறையையும் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையோடு சேர்ந்து இணைந்து ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டால், ஒரு நிலையில் ஒரு தேக்கம் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து கல்வி பெறவும், அதற்கு மேலே ஆராய்ச்சி பட்டம் வரையில் செல்வதற்கும் அது வழிவகுக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதனால இந்த திட்டங்களை உங்கள் முன் வைக்கிறேன். அடுத்தபடியாக, ஒரு பெரிய சிக்கல் எல்லாராலும் பேசப்படுவது பிழையின்றி எழுதுவது என்பது. இந்த முயற்சியில் பல நூல்கள் வந்திருக்கின்றன. முதலாக ஒரு விளக்கமான, எளிமையாக எல்லாருக்கும் புரிகின்ற வகையில் ஒரு நூலை எழுதினார் பேராசிரியர் ஆகி பரந்தாமனார் அவர். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்பதை பலரும் அதை பார்த்திருக்கலாம். அந்த நூலுக்கு பிறகு அடுத்து பல நூல்கள் வெளிவந்தன. நானே அனைவருக்கும் தமிழ் இலக்கணம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதிலே பிழைகளை நீக்கிக் கொள்வதற்குரிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக பேராசிரியர் மருதூர் அரங்கராசன் தவறின்றி தமிழ் எழுத என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுவும் மிகச்சிறந்த நூல். இப்போது மிக அண்மையில் பலருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒரு 45 பக்கத்தில் இலக்கணம் 100 வினாக்களும் விடைகளும் என்று ஒரு நூல் நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது மிக சிக்கலான ஒரு இடம் இதுதான் தமிழ்ல. சிக்கலே இல்லை, பயிற்சியில் அந்த சிக்கலெல்லாம் விடுபடும். எந்த இடத்தில் ஒற்று மிகும், எந்த இடத்தில் ஒற்று மிகாது என்பதனை மிக சுருக்கமாக பார்த்தால் 15 இடங்கள் சொல்லி இந்த இடங்களிலெல்லாம் வல்லொற்று மிகும்,
அதே போல 12 இடங்களை சுட்டிக்காட்டி இந்த இடங்களிலெல்லாம் மிகாது என்று தெளிவாக காட்டிவிடலாம். அதனை பின்பற்ற வேண்டும். இந்த சிக்கல் நிறைய பேருக்கு கற்றவர்களுக்கும், பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் கூட இருந்திருக்கிறது. கவிஞர் மகாகவி பாரதியார், நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பார்த்து கேட்டார், "ஏம்பா சுப்புரத்தினம், இந்த அந்த, இந்த என்ற சொற்களுக்கு பிறகு வல்லொற்று மிகுமா?" அப்படின்னு கேட்கிறார். அவர் கண்டிப்பா மிகும். "அந்தச் சாலை, அந்தக் கடை என்றுதான் வர வேண்டும்" என்று சொல்லுகிறார். நல்லா இல்லையேப்பாங்கிறாரு பாரதியார். கேட்க நல்லா இல்லையா? கேட்க நல்லா இல்லையா? அதான்யா இலக்கணம் என்று சொல்லுகிறார். அதனால இதெல்லாம் மிக எளிமையாக ஒரு பட்டியலிட்டால் மிகுகின்ற இடங்கள் 15, மிகாத இடங்கள் 12 என்று வகுத்து காட்டிவிடலாம். அதையெல்லாம் அறிஞர் பெருமக்கள் பல நூல்களிலே செய்திருக்கிறார்கள். அதனால அந்த பணியை மேற்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதற்கு பிறகு மேலும் நீங்கள் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் இந்த பயிற்றுவிப்பவர்களோ அல்லது நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களோ, இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்களோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அப்படி கேட்பதற்கு முன்பு ஒரு கலந்துரையாடல் போல நாம பேசலாம். முதலிலே அறிஞர் பெருமக்கள் இருவர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்போம். பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிர்கால தமிழ் தேவைகள், அவற்றை நிறைவேற்றுகின்ற முறைகள் பற்றி இப்போது எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை அழைக்குமாறு அன்புடன் திரு அரசு செல்லையா அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, என் நிறைவுரையில் நான் சில செய்திகளை சொல்லுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.